சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு அக்கை புரை கனிய புகுந்து நின்றுரைக்கு பொய்யருள் கடந்த மெய்சுடரே திரைபுறா மண் மமதத்தின் கடலே திருப்பெருந்துரை வரை சிவனே உரை உணர்வு இறந்த நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள்தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவடித்தாமரைகளை அடிநாயேன் மீள மீள நீள நீள நினைந்து வணங்கி அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை உண்மை விளக்கம் என்ற நூலில் உள்ள 48வது பாடலை அடிநாயனை கருவியாக கொண்டு சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு, நேற்றைய சிந்தனையில் பெருமானின் திருவடியில் உயிர் எவ்வாறு அணைந்து இன்புறுகின்றது, இதுவும் அறிவுடைய பொருள் தான். ஆனால் இது சிற்றறிவுடைய பொருள். பெருமான் பேரறிவுடையவன். இது இரண்டும் எவ்வாறு இரண்டர கலந்து நிற்கின்ற நிலை எப்படின்னா, சூரியன் வந்த இடத்து நிலவின் ஒளி தனித்து இல்லாமல் அந்த சூரியனுடைய ஒளியில் எவ்வாறு கலந்து நிற்கின்றதோ, தனியாக தெரியாது கலந்து நிற்கின்றதோ, அதுபோல இந்த உயிரானது 6 தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடிய சிவபெருமான் திருவடியில் பொருந்தி பேரின்பத்தில் மூழ்கி இன்பத்தை துய்த்து கொண்டு இருக்கும் என்பதை ஓமை காட்டிய மணவாசகம் கடந்தார். முக்தியோட முறைமை என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அருமையான திருப்பாடல் இது. அதாவது இப்போ உயிர் இறைவனை சென்று அடைந்து இன்பத்தை துய்க்கிறது என்றால் நம்மளுடைய இறைவன் என்ற கொள்கைக்கு மாறாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதே நம்மளுடைய சமய கொள்கை. எந்த இடத்திலும் நீக்கமற நிறைந்து இருக்கின்றான். அப்ப உயிர் போய் தான் சேரும் அப்படின்னா அவன் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்பது பொய்யாகிவிடுமே. சரி, உயிர் போய் இறைவன் அடையலை. இப்போ இறைவன் உயிரை தேடி வந்து அவன் அடைந்து கொண்டான் என்றால் பெருமான் உயிருக்கு வேறாக ஒரு பொருளாக அல்லவா இருந்து விடுவான். நாம் என்ன சொல்கிறோம், எப்பொழுதுமே இறைவன் உயிரை பிரியாதுதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி முக்தி முறைமையை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க, இது எப்படி விளக்க போகிறீங்க அப்படின்னா, அழகான ஓமைங்க. நம்ம தத்துவத்திற்கு எளிமையாக யாராலும் மறுக்கப்படாத ஓமைகளை காட்டி அருள் செய்திருக்கிறாங்க இறைவன். மணவாசகம் கடந்தார் அறிவை இடமாக கொண்டு அப்படித்தான் சொல்லணுங்க. ஏன்னா எந்த உயிராலும் இந்த தத்துவங்களை கொடுத்து விட முடியாது. அப்பாப்பா, அருமையான தத்துவம், அருமையான ஓமைகள். சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்றி அவன்தான் ஒன்றுமெனில்
அந்நியமாம். இன்று இரண்டும் அற்ற நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொல். சென்று இவன்தான், இவன் என்பது இங்கே உயிர். உயிர் முக்தி நிலையில உயிரானது இது போய் சிவபெருமானோடு ஒன்றியது என்று சொன்னால், இது போய் சிவபெருமானை அணையும் என்று சொன்னால், இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கைக்கு மாறாக அமையும். அப்போ இறைவன் ஆன்மாவை அன்றி அவன்தான் ஒன்றுமில்லை. இல்லப்பா, உயிரால போய் பேரறிவை அடைய முடியாது, இது போய் ஒன்றல, இறைவன் தான் உயிரை ஒன்றினான் என்று சொன்னால், இறைவன் துணை இல்லாத எல்லாமே இதுவரைக்கும் தனியாய் உயிர் இயங்கிட்டு இருந்ததுன்னு ஆயிடும். இறைவன் வேறானவன் என்று ஆயிடும். இறைவன் வேறானவனா? இல்லையே. உயிருக்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நின்று அறிவுறுத்தி உணர்த்தி செயல் வைக்கிறதே நம் வினைக்கு தக்கவாறு இறைவன் தானே. அப்ப வேறானவன் இல்லை இறைவன். அப்ப இந்த ரெண்டு முறையும் இல்லாம எப்படி முக்தி நிலையை நாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, திருநாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். எங்க தேடினாரு? உள்ளார்தான் தேடினாரு. அப்ப இது எப்படி போல அப்படின்னா, ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள். ஆதித்தன் என்பது சூரியனுங்க. அந்தன் அப்படிங்கிறது குருடன். இப்போ சூரியன் இருந்துச்சு, குருடன் இருக்கிறான். குருடனுக்கு சூரியன் தெரியுமான தெரியல. அப்ப அந்த குருடன் எனக்கு சூரியன் தெரியவில்லை என்பதால சூரியன் இல்லை என்று ஆகிவிடுமா? அவன் அங்கேதான் இருக்கிறான். இவனால பார்க்கக்கூடிய நிலை, அந்த தகுதி அந்த கண்ணுக்கு இல்லை. அதுமா போல எப்படி சூரியன் இருந்தாங்க, குருடன் இருந்தான். குருடனால சூரியனை பார்க்க முடியல. இப்போ இந்த குருடனின் கண்ணில் படலம் இருக்கின்றது. அந்த படலத்தை நீக்கிய உடனே சூரியன் தெரியறான். அப்ப இதுவரைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறான், அந்த குருடன் கூடவே தான். சூரிய ஒளி இல்லாம குருடன் இல்லை. இருந்தாலும் அவன் கண்ணில் படலம் படர்ந்திருந்ததால் சூரியன் தெரியவில்லை. சூரியனை நேரடியாக அவனால பார்க்க முடியல. ஆனா சூரியன் தான் உதவி செஞ்சுட்டு இருக்கான். இவன் வாழறதுக்கு தேவையான அத்தனையும் சூரிய ஒளி தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது. ஆனா அந்த படலத்தை கிழித்த உடனே தெரிவது போல உயிர் அறிவுடைய பொருள் தான். இருந்தாலும் ஆணவம் என்ற படலம் இறைவனை பார்க்க மாட்டாமல் நமக்கு படலமாக படர்ந்து இருந்தது. எப்படி குருடன் படலத்தை நீக்கிய உடனே அவன் சூரிய ஒளியை காண்கிறானோ, அதுபோல ஆணவம் என்ற அந்த குற்றம் நம்மை விட்டு நீங்கிய உடனே உயிர் சிவத்தோடு அணைந்து பேரின்பம் அடைகிறது. இதுதான் முக்தியோட முறைமை. எவ்வளவு அழகான ஒரு ஓமை காட்டி இருக்கிறாங்க பாருங்க. சூரியன் நம்மை விட்டு இல்லைங்க, சூரிய ஒளியால தான் உலகமே இயங்கிட்டு இருக்குது. படலம் இல்லாதவன் நேரடியாக சூரியனை பார்த்துட்டு இருக்கான். ஆனாமலாம் நீங்கினவங்களாம் ஏற்கனவே இறைவன் திருவிடையில இன்பத்தை தூக்கிட்டு இருக்கிறாங்க. படலம் உடையவன் பார்க்க முடியுமா? படலத்தை நீக்க வேண்டும். நாம் எல்லாம் படலமுடையவர்கள், சகலராக வந்த நாம் எல்லாம் படலமுடையவர்கள். அப்ப இந்த படலம் நீங்கிய விடத்து சிவத்தோடு அணைந்து உயிர் முக்தியை பெற்று இன்புறும். அதான் முக்தியின் முறைமையினர். அருமையான ஓமை. அப்போ இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அவன்தான் ஒன்றுமெனில் அந்நியமாம். அவன் நம்மை அணைந்தான் என்றால் அவன் வேறான பொருளாகி விடுவான். உயிர் போய் அவனை ஒன்றும் என்றால் அவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கை மாறுபட்டு நிற்கும். இது இரண்டும் நடக்கலப்பா. உயிரை ஆணவம் என்ற படலம் மறைத்திருந்தது, அதனால் சிவம் தெரியவில்லை. ஆணவம் என்ற படலத்தை நீக்கிய உடனே சிவத்தை
சிவமும் தானும் இணைந்து அந்த சோதியில் எப்படி ஞாயிற்றின் ஒளியில் திங்கள் ஒளி வந்து காணாமல் இரண்டரை கலந்து விடுகின்றதோ அதுபோல கலந்து இன்பத்தை தூய்க்கும் என்பதை இன்றைய சிந்தனையாக நமக்கு மனவாசகம் கடந்தார் அருமையாக கொடுத்திருக்கின்றாங்க. நாளைய சிந்தனையில் எனக்கு சாமி 3 பொருள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உயிர், பதி, பசு, பாசம். உயிர்னாலும் பசுனாலும் ஒன்றுதான். அப்ப பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளையும் எனக்கு காட்டுங்க சாமி. எங்க காட்டணும்? கதியினிடத்து காட்ட வேண்டும். முக்தி நிலையில் 3 பொருளும் என்றும் தோன்றாத பொருள், அழியாத பொருள் என்று சொல்லிவிட்டீர்கள். இது அனாதி என்று சொல்லிவிட்டீர்கள். அப்ப முக்தி நிலையிலும் இது 3 பொருளும் அழியாமல் இருக்க வேண்டுமே, அதை எனக்கு காட்டுங்க என்று கேட்கின்ற பாடலை நாம் நாளை இறைவன் திருவருளால் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.